புரோகிராமுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும், புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் நமக்கு இந்த ஞானத்தை வழங்கிய ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரலாம்னு பார்க்குறேன். ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோஸை போடுறோம், நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதில் ஒரு 2 கமெண்ட் எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு நிறைய பிடிச்சது இருக்கலாம். எனக்கு பிடிச்சதா 2 இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்களும் அந்த இதில் வந்ததுன்னா, அந்த மாதிரி நல்லா கமெண்ட்ஸ் போடுறவங்க இங்கே பேசினான்னா அவங்களுடைய கருத்துக்கள் உலகமெல்லாம் போய் சேரும். அவங்க பேசுகிற கருத்துனால நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும். அதுதான் முக்கியம். ஸோ அதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? தெரியுதுங்க, தெரியுது. ஓகே, நான் படிக்கிறேன். வீரமணி அப்படிங்கிறவர் தியானத்தை ஏன் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் இந்த கமெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஐயா, நான் இப்பவும் இறை நம்பிக்கை இல்லாதவன் தான். ஆனால் முதல் முறையாக நான் உங்களை ஒரு மனித கடவுளாக பார்க்கிறேன். யாருமே சொல்லாத அல்லது சொல்ல தவறிய ஞானத்தை பற்றி தெளிவாக எளிதாக புரியும் வகையில் சொன்னதற்காக. இது ஒரு அன்பருடைய கமெண்ட் யூடியூப்ல இருக்கு. இரண்டாவது பெர்சன் பாண்டியன் போஸ், லிபரேஷன் ஆன பிறகு உணர்ச்சிகள் வருவது எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் இப்படி கொடுத்துருக்காங்க. மக்களை குழப்பும் ஆன்மீக தத்துவங்கள், மனம் பற்றிய சரியான புரிதல் இல்லாத தன்மை, மனம் என்பது நான் என்கிற தன்மையில் இருந்து ஆரம்பிக்கிறது. அதன் வடிவம், உடல், அதன் தகவல் உணர்வுகள், அந்த நான் என்னும் தன்மை முற்று பெறும்போது ஏதுமற்ற நிலை, நான் என்னும் தன்மை விரியும் போது அனைத்தும் இந்த பிரபஞ்சமே நான் ஆகிறேன். நன்றி அப்படின்னு, அதாவது ஐயாவுடைய கருத்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டு இவர் இந்த கமெண்ட் போட்டிருக்காரு. இது 2 பேருடைய கமெண்ட்டுகளும் பார்க்கும் பொழுது எத்தனையோ கமெண்ட் இருக்கு, நிறைய கமெண்ட், நல்ல கமெண்ட்டுகள்லாம் இருக்கு. இந்த 2 செலக்ட் பண்ணி இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இந்த 2 கமெண்ட்டுகளுமே ஐயாவுக்கு நம்ம சமர்ப்பிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம டாபிக்கு வருவோம். ஓகே, இந்த டாபிக்கானது ஒரு 2 பங்கா இருக்கு. ஐயா வாழ்க்கையில் புரிதலுக்கு பின் நடந்த அனுபவம். இப்போ ஒன்று புரிதல், அப்புறம் ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம். ஐயா வாழ்க்கையில் நடந்தவம் கொஞ்சம் பின்னாடி வைப்போம். என்ன, முதல்ல புரிதல், அப்புறம் கன்ஃபர்மேஷன். இதுக்கு மத்தியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பேசுவோம். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு அனுபவப்பட்டது மற்றவது கேள்விப்பட்டது, இதை பற்றியே பேசுவோம்.
முதல்ல அவருக்கு அப்படியா இருக்கு, இவருக்கு இப்படியா இருக்கு, அது இருந்தாலும் பரவாயில்ல. அது எல்லாம் கேள்வி முடிச்சிட்டு அப்புறம் ஐயாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படிங்கிறத பேசுவோம். நான் விளக்கம் சொன்னது கிளியரா இருக்கலாம். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? இன்னொரு முறை சொல்லியிருக்கேன் ஐயா, கிளியரே வரல. சரி, இப்போ ஐயா என்ன சொல்றாரு, எப்படி சொல்லி கொடுக்குறாரு? முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாரு, அதாவது புரிதல் அப்படின்னு சொல்றாரு. அந்த புரிதலுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாரு. அந்த புரிதலுக்கு அப்புறம் செல்ஃப் என்கொயரி பண்ணிக்கிங்க அப்படின்றாரு. அந்த செல்ஃப் என்கொயரி பண்ணிக்கும் பொழுது சில பேருக்கு சில மாதிரி அனுபவங்கள் ஏற்படுது. பல வகையான அனுபவங்கள் ஏற்படுது. விதவிதமான அனுபவங்கள் ஏற்படுது. ஐயாட்ட நிறைய பேர் அனுபவங்கள் ஏற்படுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டுருச்சு, பாடியை விட்டு வெளியே போகிற மாதிரி எல்லாம் வருது, அப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த பிஃபோர் கன்ஃபர்மேஷன் கேஸுங்க. இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் இதில் இப்போ இருக்கிற குரூப்லேயும் நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமலும் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை படிச்சிருக்கலாம், இல்லை வீடியோ கேட்டிருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இதை பற்றி முதல்ல பேசுவோம். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா இப்போ? ஓகேங்க, ஓகே, ஓகே, ஓகேங்க. உதாரணத்துக்கு வேணா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அம்மா வந்து ஐயா, எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது எப்பவும். நான் வந்து போன ஜென்மத்தில் ராமகிருஷ்ணர் பரமஹம்சருடைய சீடராக தான் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு. அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதாவது அந்த அனுபவம் அந்த அம்மாவிற்கு வருது. அந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்க, அந்த அம்மா புரிதல் இருந்ததோ இல்லையோ தெரியாது நமக்கு. ஞானம் கிடைச்சிருக்கோ கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கோ தெரியல. ஆனால் அனுபவம் மட்டும் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஐயா பதில் என்ன அப்படின்னா, பாருங்கம்மா, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது. இது வந்து வெரி ஸ்பெஷல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு கோபமோ ஒரு பயமோ ஏற்பட்டிருந்தானா, ஒரு அனுபவம் ஏற்பட்டிருந்தான்னா, அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்ட்டார். இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லுங்க, அப்புறம் நான் வேற ஏதாவது கதையில சொல்கிறேன் அதில். வாங்க ஜெயக்குமார், நீங்கள் புரிதலுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடந்தது? புரிதலுக்கு முன்னால சொல்லிக்கலாங்க, அதானே கேட்டிருந்தீங்க.
புரிதலுக்கு முன்னாடி புரிதல் அல்ல, புரிதலுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம். அதாவது அஹ், புரிதலுக்கு முன்னாடி வரும்போது நம்ம என்னென்னமோ நினச்சிட்டு வர்றோம். ஓகே, ஆமாங்க. என்ன அப்படியாக்கும் இப்படியாக்கும் நினச்சிட்டு வர்றோம். அது வேற சமாச்சாரம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து புரிதலுக்கு அப்புறம் ஐயா புரிதல் சொல்லி கொடுத்துறாரு. என்ன இமோஷன்ஸ் வருது, தடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. என்ன அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுக்கு மத்தியில் என்கொயரி நடக்குது. கண்டிப்பா, அதுக்கு கண்டிப்பாங்க. அதுக்கு மத்தியில் அது நடக்கும் பொழுது இயற்கையிலே அனுபவங்கள் நடக்குது சில பேருக்கு. இதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்டா தான் இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஆ. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக தேடி எல்லாம் போகலைங்க, ஞானம் தேடியோ அப்படிங்கறதெல்லாம் போகலைங்க. ம். எதுக்கு போனேன்னு எனக்கு தெரியாது. பட் அப்படியே போறப்ப வந்து பாத்தீங்கன்னா சில நிறைய முகாம், நிறைய விஷயங்களுக்கு போறப்ப ஏதோ ஒரு ஏன் நான் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மட்டும்தான் விட தேடி போனேன். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனா அது தொடர்ச்சியா நான் உள்ள போய் ஒவ்வொரு குழுவா உள்ள போக போக வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய தியான பயிற்சிகளை கிடைக்க அனுபவம் உயர்வா தெரிஞ்சு என்னுடைய கேள்வி அதிகமாயிட்டே போயிருச்சுங்க. கணக்கில்லாத கேள்விகள். அப்ப ஐயாவோட ஞானம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் உள்ள வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே இன்னும் கேள்வி வச்சாகுமோ அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரியல. ஆனா உள்ள வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட வீடியோஸ் மட்டும் இல்லைன்னா ஜூம் மீட்டிங் தான் அந்த லாக்டவுன் பீரியட்ல போக முடிஞ்சது. நேரடியாக ஐயாவை பார்க்கல, சந்திக்க முடியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலைங்க. அதிசயமாவும் இருக்கு. அதாவது எது தேடி இப்போ எந்த கேள்வி கேட்டோம்னா என்ன எது எதுவுமே புரியல. பட் எல்லா கேள்வியும் காணாம ஒரு நொடியில காணாம போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து பகவத் பாபா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ல ஜூம் மீட்டிங், அதாவது ஜூம் மீட்டிங்ல வந்து பறவையின் பாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாங்க. அதுல வந்து உங்க அனுபவங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நீங்க புரிஞ்சிருந்தா நீங்க அது கிளாஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னாங்க. ம். ரெண்டாவது நபராக நான் பேர் கொடுத்துட்டேன். ம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது அனுபவத்தை பத்தி பேசுறேன். என்னன்னா எனக்கு புக் ரீடிங், ஐயாவோட ஜூம் மீட்டிங் இது மட்டும் தான் பார்த்துருக்கேன். ம். அப்ப கிடைச்ச அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய தாக்கம் முழு என்ன விஷயம் நடக்குதுன்னா, அதாவது ஒரு கெத்து. ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு ஒரு 4-5 கிளாஸ் அட்டன் பண்ணியாச்சுன்னா ஒரு பெரிய சீனியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து. ம். சேம் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் இருந்ததுங்க. நான் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஐயாவோட கிட்டத்தட்ட ஒரு 15 புக்கு பக்கம் வாங்கி படிச்சிருந்தேன். கிளாஸ் அட்டன் பண்ணப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா அவர் நேரடி கிளாஸ்ல போய் பார்த்தேன் பாருங்க, அது சம்மட்டி அடி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ம். அந்த நான் எடுத்த ஒரு ஜூம் மீட்டிங்ல நான் எப்படி பேசினேன் அப்படிங்கறத திரும்ப நானே போட்டு கேட்கிறேன். பறவையின் பாடல்ல அந்த அந்த புரியுது, நல்லாவே புரியுதுங்க. அந்த அந்த ஒரு தேவையில்லாத அந்த கெத் நான் முடிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கெத்து நல்லாவே புரிய முடிஞ்சது. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஐயாவோட நேரடி வகுப்புல அங்க ஒண்ணுமே எனக்கு புரிஞ்ச மாதிரிலாம் இல்லைங்க. ஆனா போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் வித்தியாசமான அனுபவம், எல்லாமே ஜீரோ ஆன மாதிரி. ரிட்டர்ன் வரப்போ ஒரே ஒரு வார்த்தை ஐயா கிட்ட சொன்னேன். ஐயா என்கிட்ட நிறைய கேள்விகள் இருந்துச்சு, இப்ப அந்த கேள்விகள் என்கிட்ட ஒண்ணுமே இல்லாதன்னு உங்களுக்கு கேட்க முடியலன்னு சொல்லிட்டு வந்த அவ்வளவுதான். இது ரொம்ப அதிசயமா, ஆச்சரியமா, வித்தியாசமா பார்க்க வேண்டியிருக்கு. என்னுடைய டோட்டல் கேரியருக்கு அது ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுச்சுங்க. அந்த கெத்து வந்து அழிஞ்சது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் இந்த கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் அந்த மீட்டிங்லேயே அழிஞ்சு அழிஞ்சு போச்சா, இல்லாட்டி இன்னும் டைம் எடுத்ததா? மீட்டிங்ல அழியலைங்க. மீட்டிங்ல அந்த இப்ப நான் மீட்டிங் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது இருந்துச்சுங்க எங்கிட்டயே. அது எனக்கு தெரியல இல்லை அப்போ. இல்லை, ஐயாவுடைய அப்போ மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அழிஞ்சு போச்சா? அதுல அப்ப அது அப்படியே அழிஞ்சு போச்சுங்க. அது அப்பவே புரிய முடிஞ்சு. அது என்ன சொல்றேன்னு எனக்கு வார்த்தையில வரல அந்த இடத்துல. ஜெயமணி என்னாட்டி அதான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா என்னன்னு தெரியலண்ணா அப்படின்னு. அது அப்படிதான் இருக்கு தம்பி, விடு தம்பி அப்படின்ட்டாரு. அப்ப ம். ஐயா கிட்ட அதான் சொன்னேன். ஐயா கிட்ட கேள்வியே இல்லைங்க ஐயா ம். அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான் விட்டுருங்க அப்படின்ட்டாரு. வேற ஒண்ணுமே சொல்லிங்க அவரும். அந்த ஒரே ஒரு அந்த நேரடி ஞான முகாம் வந்து அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. ஏன்னா மொத்த ம். கேள்வி ஜீரோ ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி வர மாட்டேங்குது. இப்போ ரியல் லைஃப் இப்ப எடுத்துட்டு அப்படின்னு கேட்டா எந்த ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா பார்க்க ஒரு அந்த ஞான நிலை இவ்வளவு பெரிய விஷயத்த செய்வோம் அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சிருக்கேன். அந்த ஒரே ஒரு நேரடி ஞான முகாம் மட்டும் அந்த வேலை செஞ்சிருச்சு. உண்மையை அதை ஏற்றுக்கணும். ஏன்னா அந்த கெத்து கெத்து எல்லாம் அடிவாங்க. ம். மிகப்பெரிய அனுபவங்க ஐயா அது. அதுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்டூடெண்ட் சைக்காலஜிக்காக வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் கொடுக்குறேன்.
ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற இண்டிவிஜுவல் வந்து கேரியன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி பண்றேன். அஸ்ட்ராலஜியோட மெத்தடே மாத்திட்டேன் நான். ஏன்னா அந்த ஒரு ஸ்டேஜ் அதுக்கு முன்ன செஞ்ச மெத்தட்ஸ் எல்லாமே இப்போ செக் பண்ணி பார்த்து எனக்கே சிரிப்பாகவும் இருக்கு. அட இதை இப்பவே சொல்லிட்டு இருந்தோமா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ரிசல்ட் ஓரியன்டா போறாங்க கிட்ட வரவங்க. அது நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. அந்த கேப்புங்கிறது எனக்கு அந்த ஒரு மீட்டிங்க்கும் அந்த மீட்டிங் முன்னாலதான் அந்த கேப் இருந்ததுங்க. அது முழுசா புரிஞ்சுட்டுனா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ தெரியல. அப்போ அந்த ஞான அப்போ முகாம். அப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? அதாவது புரிதலுக்கும் கன்ஃபர்மேஷனுக்கும் கேப்ல மனநிலை எப்படி இருந்தது? அதான் புரிதலுக்கு முன்னால வந்து அதாவது கன்ஃபர்மேஷனுக்கு முன்னால புரிஞ்சுது. சேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன நான் நிறைய அதாவது நிறைய யோகா மாஸ்டர் இதெல்லாம் போயிருக்கேன். நேரடியாக குருநாதர் எல்லாத்தையுமே பார்த்து அவங்களோட எங்கே போனாலும் வந்து வாலண்டியரிங் ஒர்க் பண்ண ஈஸியாக அவங்களோட தொடர்புல வச்சுக்குவேன். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கெத்து அந்த அந்த என்ன இடம் புரியாது இது சொல்லும் தெரியும் கர்வம். அதாவது நாம் அவரோட நெருக்கமா இருக்கோம், இத்தனை கிளாஸ் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சேம் அதே விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய புக்கை படிச்சுட்டும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டும் இருந்ததுல இருந்துச்சு. ஆனா அந்த நேரடியா போய் இந்த ஞான முகாம் அட்டன் பண்ண அந்த 3வது நாள் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆனந்தமாவே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு புரியல. ஆனா எந்த விஷயத்தையும் எடுக்க முடியல. அவ்வளவு கிளியரா இருந்துச்சு. அப்புறம் ஐயாவை கூப்பிட்டு சொன்ன, ஐயா இந்த மாதிரிதான் இருக்குன்னு விடுங்க அது அப்படியே போய்க்க அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அற்புதமான விஷயமா இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா அந்த அந்த கன்ஃபர்மேஷன் அந்த முகாம் அட்டன் பண்ண உடனே அந்த நான்ங்கிறது கொஞ்சம் கரைஞ்சு போயிட்டாரு அப்படின்றீங்க சுருக்கமாக சொல்ல அழு போனால். அழு அழ அழிஞ்சே போச்சுங்க. அது நான் இது நாள் வரைக்கும் வச்சிருந்த நான் காணாமே போயிருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையே புரிஞ்சது. அந்த கன்ஃபர்மேஷன் ஆனது அந்த ஞான முகாம்ல தான். ஓகே. ஒரு தாரமங்கலம் ஐயா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, என்னன்னு முதல்ல பார்ப்போம். எனக்கு பகவத் பாதையை அட்டன் பண்ணுறது கிடையாது. எனக்கு எதுவுமே குணசேகரன் தானவங்கலம். எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த வீடியோவும் பார்க்கலை. பகவத் பாதை என்பது என்ன? ஐயாவின் வகுப்பு எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆஹ், ஜெயக்குமார் ஐயா அவருக்கு இதுக்கு பதில் சொல்றீங்களா? சொல்லிடலாம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, ஐயா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமானங்க ஐயா. இந்த இந்த எண்ணத்தோட இருந்திருந்தா நான் 30 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க. ம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் எதுன்னு தெரியாமயே இது ஒரு அந்த என்ன சொல்லணும் ஒரு ஒரு செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அந்த விளைவுகள் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இன்ப நாட்டம் மாதிரி போயே இருந்தேன். ஆனா நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்டீங்க எதை நோக்கி இருக்கும். இதே கேள்வியோட நீங்க அந்த பகவத் ஐயாவுடைய 3 நாள் ஞான முகாம் அடுத்த மாசம் நடக்குது. நீங்க அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு கேள்வி ஆன்சர் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாங்க. டோட்டல் நீங்க என்ன உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா நீங்க என்னத்தை நோக்கி இருக்கீங்க அதை தெளிவுபடுத்திடும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஏன்னா இது வந்து ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடிய ஆன்சரா இல்லைங்களா இது. நீங்க எப்படி வேணா இருக்கலாம். இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து கரெக்டா அதாவது எது தெரியல என்னதான் இருந்துற போகுது அதே எண்ணத்தோட போனா போதுங்க. ஏன்னா நிறைய படிச்சுதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட ஐயாவோட வீடியோக்கள் இல்லைன்னா ஜூம் மீட்டிங் புக்ஸ் எல்லாம் ஒரு 2 வருஷம் படிச்சு திரும்ப அதே நிலையில தான் இருந்திருக்கேன். அவருடைய ஜூம் அந்த நேரடி மீட்டிங் உள்ள போறப்பதான் இத்தனை படிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சு ஒரு ஆனந்தத்தன்மைக்குள்ள போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியா இருக்குங்க. அதனால எது தரும் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்குண்டான ரியாலிட்டி தேவை அவசியம் இருக்காதுங்க. நீங்க போங்க. அது எது என்னன்னா ஒரு வாரத்துக்குள்ள அடங்குறது இல்லை. அதனால நீங்க தாராளம் போலாங்க. நேர் மீட்டிங் போலாம். அதில் அவருக்கு திங்க் தெளிவாக கிடைச்சிருக்காது தாரமங்கலம் ஐயா அவர்களுக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை 3 நாள் முகாம் சேலத்தில் நடக்கும். அங்கெல்லாம் போனால் எல்லா வசதிகள் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆஹ், அது இங்கே போனீங்கன்னா ஒரு குறைந்தது ஒரு 50-60 பேராவது ஒரு குடும்பம் மாதிரி இருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக இருக்கிறது வசதிகள் இருக்கும். ஆஹ், ஒரு ஞானத்தை விட நடைமுறை வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு வர்ற டவுட்டுகளை அங்கேயே ஐ மீன் கேட்கலாம், அதுக்கு பதிலும் சொல்லிடுவாங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நடைமுறை மனதில் பிரச்சனை இருக்குன்னா அப்போ கேட்கலாம், அதுக்கு உண்டான தீர்வுகளும் உங்களுக்கு அங்கேயே கிடைச்சிரும். அதான் அந்த பகவத் பாதை அப்படிங்கிறது. அங்கே போனீங்கன்னா அது உங்களுக்கு அது ரொம்ப அழகாக தெரியும். உங்களுக்கு எப்படி இன்னொன்னுங்க நீங்கள் அந்த
அந்த ஞான முகாம் நம்ம அட்டன் பண்ணி வந்தா நம்மளுடைய வாழ்க்கை மேம்பட்டு போகுன்றது நல்லா உணர முடியுங்க. மனதளவிலும் சரி, குடும்பத்தளவிலும் சரி, தொழிலாளர்களும் கண்டிப்பாக 100% சொல்ல முடியும் மேம்பட்டு போகும். ம். நம்மளுடைய எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லாஸ் ஆகாது. எஃபிஷியன்சி லாஸ் ஆகாது, குழப்பங்கள் இருக்க போறதில்ல. வாழ்க்கை, குடும்பம், தொழில் கண்டிப்பா மேம்பட்டு இருக்கும். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த உலக பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கக்கூடிய பார்வை வந்து ஆனந்தமா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலை செஞ்சோம் அது கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்காதுங்க, வித்தியாசமா இருக்குங்க. சரி. இப்ப எனக்கு வந்து இத பத்தி சொன்னவங்க என்னன்னா, இவர் வந்து வெளி இதுக்கு வந்து கவனம் வைங்க, உள்ள வந்து மனசுல என்னமோ ஓடிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் அப்படின்னாங்க. அது மட்டும் தானாங்களா, இன்னும் வேற ஏதோ இருக்குங்களா? நான் இது மாதிரி இதான் இருக்குங்களா, அது மாதிரி வேற என்ன? அதுதாங்க ஐயா சொல்றேங்க ஐயா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆன்சர் வாங்கியிருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது நேரடியான விஷயங்கள் நம்ம காதுக்கு வரலும் நமக்கு கிடைக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வச்சிருப்போம். ஏன்னா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தோம். பட் நம்ம உள்ள போறப்ப அந்த ஞான முகாம் அப்படிங்க நீங்க ஜீரோவே போங்க, என்னமோ சொல்லிட்டு போறாங்க போங்க. ஆனா அங்க அப்படி போறப்ப நீங்க போவீங்க கண்டிப்பா, அந்த கொஸ்டின் வரப்பே தெரியுதுங்க. நீங்க போங்க, அங்க ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆன்சர் கேட்டீங்களோ எல்லாமே வந்து மைனஸ் ஆயிட்டு நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. பிளஸ் எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. ஏன்னா அது குடும்பம் மாதிரி இருக்குங்க. அதை விட்டு வெளியே வரக்கு ஆசை இருக்கு, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது, அந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியல. கரெக்டுங்க ஐயா, ஃபீஸ் ரொம்ப அதிகம் தான் நீங்க ஃபீல் பண்ணலாங்க. நான் அப்படி அதை விட நான் என்ன கேட்டேன்னா லாக்டவுன் ஃபீல்ட்ல என்னுடைய டோட்டல் பிசினஸே லாஸுங்க. அதான் என்ன கேட்டா வீட்டு வாடகை கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ரொம்ப லோவாய் போயிருந்தேன். ஆனா ஜூம் மீட்டிங் அது மட்டும் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து ஒரு இடத்துல எனக்கு ஒரு சர்க்காச்சுங்க, அவர் பேச்செல்லாம் கேட்டுட்டு வரப்ப, இப்ப சப்போஸ் எனக்கு ஏதாவது உடல் உபாதை சீரியஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பணத்தை விட அதிகமா செலவாச்சுன்னா நான் இமேஜின் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். எனக்கு நான் கேள்வி கேட்டேன். அது ஏன் கேட்டேன்னு எனக்கு தெரியாது. அப்ப சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ அதே சிரமத்துலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் அதுக்கு முன்னால் நல்ல செழிப்பா இருந்தவன், டோட்டல் லாஸ். திரும்ப அந்த இதுக்காக அந்த அந்த ஒர்க்கை பண்ண போனேன் சார். திரும்ப 50% நான் இன்க்ரீஸ் ஆயிட்டேன் என்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரியர்ல 50. அப்ப நான் அந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறப்ப என்னுடைய எஃபிஷியன்சி என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகி போயே இருக்கேன் அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்க. அப்ப என்னுடைய எஃபிஷியன்சி என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் மேல போயிடும். இது அது பிரச்சனை தானே, இப்ப பிரச்சனை அதுதானே நம்மளுக்கு. என்னுடைய எஃபிஷியன்சி நான் பயன்படுத்த தெரியல, என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியல. இதுதான் நம்மளுடைய பிரச்சனையா இருக்கு லைஃப்ல. ஐயா குணசேகரன் ஐயா, அங்க பணம்ங்கிறது வந்து படு முக்கியமானதல்ல. என்ன உங்களுடைய பிரச்சனையை சொன்னா பணம் கூட கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துக்குவாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது, இதை கொடுத்தா தான் உள்ள விடுவோம் அப்படின்னு. உங்களால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்போ கூட கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் செட்டப் அப்படித்தான். பகவத் ஐயா உண்மைதாங்க. அது கூட நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு அதையும் சொன்னாங்க, ஐயா நீங்க அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா நான் ஏன் அந்த முடிவு எடுத்து எனக்கு தெரியலைங்க. நான் அந்த எஃபோர்ட் கொடுக்கறப்ப அதுக்கு உண்டான ஒர்க் நான் பண்ணிருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்ததுனால அந்த மாதிரி போனாங்க. அங்க நான் கூப்பிட்டு கேட்ட வனஜா அவங்களை கூப்பிட்டு கேட்கறப்ப அந்த வார்த்தையை சொன்னாங்க அவங்க. ஐயா நீங்க இது வேணுங்கிறதுக்காக இது பணத்தை ஒரு பிரச்சனையை நீங்க எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா எனக்குள்ள தோன்றது என்னன்னா, இதுக்கு நான் முயற்சி எடுக்கிறதுக்கு ஏன் நான் எஃபோர்ட் எடுக்கூடாது நான் முடிவு எடுத்தேன். நீங்க வந்து அங்க ஜீவமணின்னு ஒருத்தர் இருப்பாருங்க, ஜீவமணிகிட்ட போன் பண்ணி பேசுங்க. ஆனா எனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வளைஞ்சு கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, என்ன தேதி நடக்குதுங்க? ஐயா நீங்க குரூப்ல வாங்க, குரூப்ல அது போட்டுட்டே இருப்பாங்க. ஐயா உங்க குரூப் ஐயா கிட்ட சொன்னீங்கன்னா, பாபுல ஐயா கிட்ட சொன்னீங்கன்னா நம்பர் ஆட் பண்ணிக்குவாருங்க. குரூப்ல ரெகுலரா வரும். அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி நினைக்கிறேங்க, 17 24 தெரியலைங்க, 2 டேட் சொல்லிட்டாங்க. அங்கேயே தான் இருக்கணுங்க. இந்த மாசமே வசதியா இருக்கலாங்க, வசதியா இருக்கலாம். தாரமங்கத்துல இருந்து வசதிகள்ல வந்துட்டு போயிடலாமா, இல்ல நைட்டு உங்க வீட்டுக்கு ஆள் வேணும் அதுக்காக கேக்குறேன். அங்கே தங்கணும். அது கொஞ்சம் ரிஸ்க்குங்க ஐயா, வந்து போறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க. ஏன்னா வந்து நல்ல சூழ்நிலை உள்ள இருக்குங்க அவுட்டர்ல. அதனால நீங்க அங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி அங்க இருக்கிறது தான்.
சரிங்க தங்குறதுன்னு சரிங்க முடிவு பண்ணுங்க. எல்லாம் எல்லாம் விட்டு வந்துருங்க. எல்லாம் விட்டு வந்துருங்க. ஞானி கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. ஞானி ஆறதுன்னு வந்துருங்க. சரிங்க டோட்டல் லைஃபே நன்றி இன்க்ரீஸ் ஆயிருங்க ஐயா. சரிங்க நன்றிங்க. சரி சரி, அடுத்த நெக்ஸ்ட் வேற யாரு பேசுறீங்க? மங்களம், நீங்க வந்திருக்கீங்க. இங்கிலீஷ்ல வேணா சொல்லுங்கய்யா. சொல்றதுன்னா சொல்லுங்க. சொல்லுங்க சார். நான் இப்பதான் வந்தேன், அதனால நான் அந்த தடவை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறமா பரவாயில்ல பரவாயில்ல. பேசுறேன். நீங்க ஐயாவுடைய ஆ, புரிதல், அதுக்கப்புறம் ஆ. கன்ஃபர்மேஷன் ரெண்டுக்கும் மத்தியில என்ன அனுபவங்கள் நடந்ததா? என்ன தோணுச்சு சொல்லுங்க. இல்ல எனக்கு அஹ், அஹ், ரொம்ப ரிலீஃபா இருக்கு. உள்ள வந்து ஒண்ணுமே செய்யறதுக்கு வேலை இல்லைங்கும் போது எனக்கு 100% அந்த இதுல ஓரளவு ரொம்பவே ரிலீஃபா இருக்கு. ம் ஆஹ், இன்னும் கொஞ்சம் வெளி அனுபவங்கள்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நானே இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி மாத்திக்கணுமோன்னு தோணுது. ம் அதுல கொஞ்சம் அது ஆட்டோமேட்டிக்கா ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, இல்லைங்க சார் அது. ம் என்னன்னு சொல்லுங்க. என்ன அதான் அதாவது புரிதல் டு கன்ஃபர்மேஷன் மத்தியில உங்களுக்கு என்ன நடந்தது? இல்ல எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன்னா எனக்கு வந்து உள்ள எனக்கு கவலை இல்லாம ஒரு மாதிரி இது இல்லாம அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில ஒரு உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கணும்னு ஆசையா? இல்ல அப்படி இல்லைங்க. வந்தாலும் விட்டுடுறோம். எது வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் சுகம் வந்தாலும் துக்கம் பிடிச்சுக்கிறது வந்தாலும் யாரு? பிடிச்சுக்கிறது யாரு? மங்களம் தானே? வச்சுக்கிறது சொல்றீங்களா? இல்ல கவலை வந்தா பிடிச்சுக்கிறது யாருன்னு கேட்டேன். பிடிச்சுக்கிறது மங்களம் மங்களம். மங்களம் தானே? பிடிச்சுக்காதீங்க. அதான் பிடிச்சுக்காம விடுறேன் சார். இப்போ விட்டுட்டு இருக்கேன் இப்போ. பிடிக்காம ஐயாவுடைய கொஞ்சம் சுகம் கருத்துக்கள் வந்தாலும் ஐயாவுடைய கருத்துக்கள் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிரவாகத்துல விட கத்துக்கிட்டீங்கன்னா அது கவலைகள் ஓட ஆரம்பிச்சிடும். அது என்ன அந்த பிரபாகத்துல விடுற அளவுக்கு இன்னும் போகலையோன்னு தோணுது எனக்கு. ஏன்னு தெரியல. ஆனா ஒரு ரிலீஃப், பெரிய ரிலீஃபா தான் இருக்கு மனசளவுல. நல்ல ஒரு ரிலீஃப். ஸோ அப்படின்னா நீங்க அந்த கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் வரல. அதாவது உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா உள்ள உங்களுக்கு தெரியாமலேயே அதுக்குள்ளே போயிடுறீங்க. அதாவது தெரிஞ்சு இல்ல தெரியாமலே போயிடுறீங்க. அப்புறம் தெரிஞ்ச உடனே வெளியே வர்றீங்க. வேற ஒன்றும் தப்பு இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் பீரியட்ல மாறிடுவீங்க. கொஞ்சம் பீரியட் கொஞ்ச நாளைக்கு இது நான் திரும்பி தப்பான ரூட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா திருப்பி பழைய ஸ்டேஷனுக்கே வந்துடுவீங்க. அது தவறு இல்லை, தானாகவே மாறிடுவீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க மீட்டிங் வந்தது. நெக்ஸ்ட் வேற யாரு சொல்றீங்க? கணபதி, நீங்க பேசுறீங்க. நீங்க அவசியமா பேசித்தான் ஆகணும் இந்த மீட்டிங்ல. என்ன ஃபீல் பண்றீங்க கணபதி? ஓபன் பண்ணி பேசுங்க. அப்பதான் நீங்க உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் கணபதி. நீங்க உங்களுடைய பிரச்சனையோட பேசுங்க. அப்பதான் நீங்க உங்க பிரச்சனையோட வெளியே வருவீங்க. இந்த மாதிரி மீட்டிங்ல பேசும் பொழுது இந்த இவ்வளவு ஞானிகள் இருக்காங்க, உங்களுடைய பிரச்சனையை நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். ஐயாவுடைய புரிதல்ல இருந்து என்ன கன்ஃபர்மேஷன் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றீங்க. எப்படி உங்களை பிரேக் அடிக்குது சொல்லுங்க. பிரேக் எப்படி அடிக்குதுன்னா, அதாவது பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த அகத்துல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. ஆனா என்னை அறியாம திருப்பி அகத்துல போய் நான் போராடி திருப்பி அதுல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வர முடியுது சார். மத்தியில என்ன நடக்குது? இப்ப மத்தியில நான் அதோட சண்டை போட்டு டயர்ட் ஆயிடுறேன். உடம்புக்கு கஷ்டப்படுறீங்க. உடம்புக்கு ஆமா சார், ரொம்ப கஷ்டப்படுறேன், டயர்ட் ஆயிடுறேன். ஃபுல்லா எனர்ஜி ஃபுல்லா
இந்த அகத்திலேயே போராடி பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். சரி. டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நமக்கு அங்க வேலை இல்லை, ம் நம்மளுக்கு வெளியில தான் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது புரியுது. கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு வருஷம், ஒரு 6 வருஷம், 6 மாசம், ஒரு வருஷமாவே இதே பண்ணிக்கிட்டு தான் நான் சார் இருக்கேன். ஆனா ம் எங்கக்குள்ள நான் என்னை அறியாம உள்ள போறேன்னு தெரியல. அந்த புரிதல் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறதும் அதுவும் புரியல சார். அது புரிதல் ஏற்பட்டா நான் அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதும் எனக்கு இப்போ ஒரு மங்களம் அம்மா கேள்விக்குறியா பேசுனாங்க தான் சார் பாருங்க. இருக்கு. அதை விட நான் இம்ப்ரூவ் ஆமா சார். ஆயிருக்கேன். பட் எனக்கு தெரியாமலே போயிடுறேன், தெரிஞ்ச உடனே வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி தான் தெரிஞ்ச ஆமா உடனே சார். நீங்க ஆமா வெளியே சார். வரணும். ஏன்னா வெளியில அது எப்பன்னா அதோட போராடி டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சார். சரி, ஆ நம்ம உள்ள இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருந்திருக்கோம், ஆ வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரியுது சார். இப்போ 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 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரியுது இல்லையா? புரிதல் இப்போ தான் தெரியுது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு கன்ஃபர்மேஷன் மாதிரி ஆச்சுன்னு நினச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து யூ சரிங்க டர்ன் சரிங்க சார். அடிப்பீங்க. சரிங்க சார். ஓகே. ஸோ நான் குரூப்ல உங்க ப்ராப்ளத்தை ஓகே சொல்லட்டா? சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க, தாராளம் சொல்லலாம் சார். இவருக்கு வந்து லாஸ்ட் 3 days எனக்கு காண்டாக்டில் இருக்காரு. இவருக்கு வந்து அஹ், அஹ், தானா சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கிறாரு. அந்த நினைப்பால அது வந்து அது பாடியிலையும் அவருக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு வாக்கிங் போகக்கூடிய ஆள், ஜாகிங் போகக்கூடிய ஆள், ஆர் அவருடைய டியூட்டியில் ஒரு பர்டிகுலர் ரவுண்டு போகக்கூடிய ஆள், ஒரு டியூட்டியில் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸில் போய் பேசக்கூடிய ஆள். இப்போ சொன்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவரால் சரியாக பண்ண முடியல. ஏன்னா மனசால அது ஆயிடுமோ இது கண்டிப்பா. ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அவரா நினைச்சுக்கிறாரு. தேவையில்லாம நினைச்சுக்கிறாரு. அந்த 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 உள்ளே ஏற்பட்டிருக்கிற ஒரு பய உணர்ச்சி, ஏன்னா ஒரு குற்ற குற்ற உணர்ச்சி அவரை பிரேக் போடுது. அந்த பிரேக் போட்டதுனால அந்த பாடியில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் அவரை ட்ரெயின் பண்ணுது. ஸோ அது அது சில நேரத்தில் படபடப்பும் வருதுன்றார். அந்த படபடப்பு வர்ற நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு வேற சொல்லியிருக்கேன் நான். எப்படியும் வெளியே கொண்டாந்துருவோம். முக்கியமான பிரச்சனை வந்து அவருக்கு வந்து ரூட் காஸ் வந்து ஒரு பயம், ஒரு குற்ற உணர்ச்சி. முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுங்க வைப்போம் கை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல ஒரு நாள் கேட்டாரு, 2வது நாள் வந்து சார் இன்னைக்கு பெட்டரா இருந்தது, மில்ல வந்து ஒரு 2 ரவுண்டு, அதாவது 2/3 ரவுண்டு வந்து தைரியமா போனேன், வாக்கிங் கூட ஒரு 2/3 சக்ஸஸ்ஃபுல்லாக போனேன் அப்படின்னு. மறுநாளைக்கு வந்து எகெயின் பேக் டு தி கண்டிஷன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வந்து அவன் பேச முடியல. ஓகே, நாளைக்கு பேசிக்கலாம் அவர்கிட்ட. இப்போ நான் வந்து பிரேக் எடுத்துக்கிறேன். அவருக்கு ஐ வாண்ட் பீப்புள் டு கிவ் சஜஷன். ஓகே, இப்போ நான் பிரேக் எடுத்துக்கிறேன். ஓகே. அவருடைய பிரச்சனைக்கு இங்கே இருக்கிற ஞானிகள் என்ன சொல்ல முடியும்? ஸோ நண்பர் கணபதி நீங்கள் வந்து இந்த மாதிரி மீட்டிங் ரெகுலராக வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது உங்களுக்கும் கூச்சப்படக்கூடாது, தைரியமாக கேட்கலாம். அவன் இந்த மாதிரி சரிங்க வந்து சரிங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஞானத்தில் கொஞ்சம் வேரியஸ் அனுபவங்கள் பார்த்தவங்க, உங்களுக்கு நல்லா கைடும் கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஒரே ஆள் பண்ணுறதை விட சரிங்க பல சரிங்க. ஆளுங்கள் பல ஆங்கிளில் சொல்லும் பொழுது உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கிளிக் ஆகும். ஆனால் சரிங்க சரிங்க. இப்போ சரிங்க சார். யாரோ ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்க, யாரு தாட் அண்ட் திங்கிங் சஜஸ்ட் பண்ணது? தனசேகரன் ஒசூர். தனசேகரன் சார், அவருக்கு டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே ஓகே. இப்போ ஐயா ஒன்றும் கிடையாது, இது காமன் தான், இது நார்மல் தான், அது ஆக்சுவலா நேச்சர் தான். இது நம்ம என்னடா தெளிவா ஆச்சு? தெரிஞ்சுக்கணும். யாரு சத்தம் நான் போடுறது கேட்டீங்க. மத்தியில? வேணாம். சந்திரசேகரனா?
மியூட் பண்றான். பேசுங்க சார், பேசுங்க. தெளிவா நம்ம இது நார்மல் தான், இது காமன் தான், இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நீங்க வந்துட்டு தைரியமா இருக்கணும். தாட் அண்ட் திங்கிங் தான் ஐயா வழியில பார்க்கும்போது. தாட் அண்ட் திங்கிங் தான். தாட்டுங்கிறது வந்து நேச்சுரலா எல்லாருக்கும் வரக்கூடியதான், உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடியதான். ஆனா அது வழியா நம்ம திங்கிங் எடுத்துட்டு நம்ம பயணம் செய்யக்கூடாது. அந்த ஒரு புரிதல் மட்டும் இருந்தா போதும். நீங்க உடனே கட் பண்ணி விட்டுலாம். கட் பண்ணி விட்டுட்டு அழகா மனசை நம்ம ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஏன்னா உள்ள வேலையே இல்லை நமக்கு. அங்க போய் நம்ம எதையுமே செய்ய தேவையில்லை. அந்த தெளிவு, அந்த புரிதல் மட்டும் நீங்க உறுதியா இருங்க. ஐயாவுடைய யூடியூப்ல நிறைய இது புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிங்க. இது காமன் தான், இது பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது இல்ல, அவருக்கு காமன் தான். அவருக்கு வந்து உடம்புக்கு முடியல, படபடப்பு வருது, எனக்கு என்னால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, இப்போ எனக்கு மில்லில் வந்து 3 பிளாக் 4 பிளாக் இருக்கு, ஒரு பிளாக் கிராஸ் பண்ணி போக முடியல அப்படின்னு ஒரு பிசிக்கல் பிரச்சனையை சொல்றாரு. அங்க தாட் எப்படி கொண்டாடுவீங்க? ஓகே ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா பிசிக்கல் ப்ராப்ளம்னா அது வெளியே தான். இப்போ ஐயாவுடைய வழியில பார்க்கும்போது புறம் தான் அது. அதே அதுக்கு எப்படி சொல்யூஷன் சொல்லுவீங்க அவருக்கு? ஓகே ஓகே. ஹேமா ஏதோ கருத்து சொல்ல விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், வாங்க. ஒரு முறை வந்து நான் வேற ஒரு அப்போ அந்த காலத்துல ஆசிரம்ல இருந்து ஆசிரம் போயிட்டே இருப்போம். ஒரு சர்டன் பீரியட் ஒவ்வொரு இடத்துல இருப்போம். அப்போ ஒரு முறை என்னாச்சு, ஒரு மலை மேல ஹைக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதமான, அதாவது எல்லாமே ரம்யமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது. நாமளாதான் விருப்பப்பட்டு அங்க போயிருக்கோம். ஆனா அங்க இருக்கிற விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற நிறைய ஒரு ஒரு அன்ஈஸியான அன்கம்ஃபர்டபுளான விஷயத்த வந்து வெளியிலே கொண்டு வருது. அங்க இருக்கிற அந்த லீடர்ஷிப் பிடிக்கல, அதாவது அந்த ஆசிரமத்தோட லீடர், அது ஒரு ஒரு அவர்ஷன் வருது, பிடிக்கல. ஏதோ ஒண்ணு இயற்கையா இல்லாத மாதிரியும், ஒரு ஒவ்வாமையும், ஒரு 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 ஸ்ட்ராங்கா ஒரு ரிப்பல் பண்ற மாதிரி ஒரு எனர்ஜியும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அப்போ அந்த ஹைக்கிங் போகும்போது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. லிட்ரலா யாரோ காலை பிடிச்சு ஹோல்ட் பண்ணி போக முடியாதபடிக்கு தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அவ்வளோ தாட்ஸ் ஓடுது, அவ்வளோ இது வருது, அது அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்னா தமிழ்ல வந்து எதிர்க்கிறதா, முரண்படுறது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஆகுது. ஸோ அதை அடுத்து போகவே முடியல. அப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஏதோ டயர்டா இருக்கோம், அல்லது சோம்பேறித்தனத்தினால நம்ம ஏற மாட்டேங்கிறோம், அல்லது வந்து இதனால ஏற மாட்டேங்கிறோம், அதனால நான் புஷ் பண்ணிட்டே இருக்கேன். பட் அட் த சேம் டைம் அந்த எனர்ஜியோட அவேர்னஸ் இருந்துட்டே இருக்கு. அப்போ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அதாவது அதை ஓவர் கம் பண்ணணும்னு தான் முயற்சி பண்றேன்னே ஒழிஞ்சு, என்னால வந்து அதை ஓவர் கம் பண்ணவும் முடியல. அட் த சேம் டைம் எல்லாரும் நடக்கிறாங்க, என்னால நடக்காமலும் அங்க இருக்க முடியாது. எல்லாரோட ஏறித்தான் ஆகணும் அங்க. ஏன்னா ஏறி பாதி வழி வந்தாச்சு, ஏறி போனாதான் அங்கதான் சாப்பாடு. அந்த மாதிரி தனியாவும் இருக்க முடியாது, அது கொஞ்சம் டென்ஸான ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஹில். ஸோ அப்போ ஆல் த்ரூ அந்த மலை ஏறுறது வந்து பிசிக்கலா ஒரு 10% எனர்ஜி தேவைப்படுதுன்னா 200% மென்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா அதுவாதான் வந்து வேற வழி இல்லாம ஒரு வழியா ஏறினேன். ஸோ அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு இது சரியில்லைன்னு தெரியுது, இது பண்ண தெரியும். ஒரு பாயிண்ட்ல வந்து நான் வந்து அதை விட்டுடுறேன். என்னால அது ஒன்றும் பண்ண முடியல, ஏறிதான் ஆகணும், போய் தான் ஆகணுங்கும் போது ஏதோ போயிடுறேன். பட் அங்க போயிட்டு அப்புறம் உட்காந்தோன்னா வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தது, இமோஷனலா இருந்தது. அப்புறம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அந்த அந்த அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்ன கிளியர் ஆகுதுன்னா, நமக்கு ஏற்பட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரியும் புரியுது.
அட் த சேம் டைம் அந்த இடத்துக்கு வந்து நான் மேலே போயிட்டு தான் கீழே இறங்கி ஆகணும், அந்த ஃபிசிக்கல் ஆக்ஷனும் பண்ணி ஆகணுங்கிறதும் தெரியுது. அப்போ அது இது பண்ணும்போது உள்ளேயும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அதாவது நம்ம நினைக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறது. இன்னொன்று ஃபிசிக்கலாக நான் அந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு இது இருந்து. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தருணங்களில் நம்மளுக்குள்ள உள்ள விஷயத்த சம் சம் அன்ஹீல்டு அல்லது வந்து ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதோ அல்லது வந்து நமக்கு புறையோடி போயிருக்கிற ஒரு ஒரு காயத்தையோ விஷயத்தையோ எதையோ ஒன்றை வந்து சரி பண்றதுக்காக வேண்டி வெளியில வர்றதுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இவை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கண்ணோட்டத்துல எடுத்துக்கணும். இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கு, நம்மளுக்குள்ளே இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ரெசிஸ்டன்ஸை கொண்டு வருது அப்படின்னாலே அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் உள்ள இருக்கிறது நமக்கு தேவையில்லாதது, அது வெளியே போகணும்னு தான் ட்ரை பண்ணுது. ஸோ அப்சல்யூட்லி நீங்க வந்து இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து இருக்கீங்க. அந்த பயணத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த மொமெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கிறதே அந்த அன்கான்ஷியஸா நமக்கு இருக்கக்கூடிய சில பல விஷயங்களை வந்து டார்க்னஸ்ல இருக்கக்கூடியதை கான்ஷியஸா ஆக்கி அது வந்து வெளியே போய்கிட்டு இருக்கு. அதுக்காக வேண்டி வரப்பட்ட ஒரு ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம அதை கோ த்ரூ பண்ணும்போது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், நம்மளால அது பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை எதிர்த்து நீங்க ரெசிஸ்ட் பண்ணி போராடினாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிழையே கிடையாது. இப்போ 2 நாள் நீங்க போக முடிஞ்சது, 3ஆவது நாள் போக முடியல அப்படின்னா ஆமா இன்னைக்கு என்னால போக முடியல, அதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்லை. அப்ப 4ஆவது நாள் ஆனா வந்து நீங்க வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீங்க பாட்டுக்கு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதான். அது நம்ம வந்து எத்தனை வாட்டி நம்ம திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஆச்சு அப்படிதான் நான் இல்ல பண்றேன். அப்படிதான் அவ்வளவுதான் அந்த ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரே கணக்கே ஒரு கிடையாது. நிமிஷம் சொல்லுங்க. பேசணும் மேடம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் நான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா எந்திரிச்சு புதுசா கிளம்புற மாதிரி தான் கிளம்புவேன் எப்பயுமே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்துல கார்ல போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. காலைல வீட்டுல கூப்பிட்டாங்க, சரி நான் எங்கேயும் போறது இல்லை, நம்மளா போனா பைக்ல போவேன், பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவேன். இந்த கார் எடுத்து போறதுன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு, உங்களெல்லாம் சேஃப்டியா கூப்பிட்டு போயிட்டு வரது அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில கார் எடுத்து அந்த ஊருக்கு போயிட்டு திருப்பி சாயந்தரம் இப்பதான் வந்தோம், ஒரு 7 மணிக்கு தான் வந்தோம். ஆனா அந்த டிரைவ் பண்ணி வரும்போது நீங்க முரண்படுறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி தான் நான் முரண்பட்டு படுறேன்னு தெரியுது. அது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கேஸ்ட்ரிக் மாதிரி ஏற்பட்டு ஒரு ஏப்பம் மாதிரி வர ஆரம்பிக்கும். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராடி திருப்பி நம்மளுக்கு ஒண்ணும் இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அது அதுதான் நீங்க நீங்க சொன்ன நீங்க மாதிரி ஒரு எது ஒரு முறையும் நீங்க வந்து புதுசா, அதாவது 2 நாள் பண்ணோம் 3 நாள் பண்ணோம் 4ஆவது நாள் நமக்கு ஏன் திருப்பியும் இப்படி வருது அப்படின்ற ஒரு இது இல்லாம, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு இப்போ நம்ம வந்து பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ சபையில எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு சத்தமா பேசினா கூட கேட்காது. அதே இது எல்லாருமே அமைதியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குண்டூசி விழுகிற சத்தம் கூட கேக்குது அப்படின்னு அதை மிகைப்படுத்தி சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு முதல்ல 2 3 வாட்டி அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் சுத்தமா முடியலன்னா என்ன, அதை எப்படி எடுத்துக்கணும்னா நமக்கு இப்ப இன்னும் கிளியர் ஆயிடுது, அந்த சென்சிட்டிவிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கு. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கூட நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது அதிகமான வலி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு 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 அளவுக்கு மேல வலி இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்படியே ஆயிடும். ஆனா வலி குறைஞ்சிட்டே வந்து சரியாயிட்டே இருக்கும்போது கொஞ்சோண்டு வலி வந்தா கூட நம்மளுக்கு அது பெரிய வலி மாதிரி தெரியும் இல்லையா. அதுதான் அங்க நடக்குது. நம்மளோட சென்சிட்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சரியாயிட்டு இருக்கோம் அல்லது வந்து பெட்டர் ஆகிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு சிக்னலா தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இப்ப ஃபேமிலியோட போறீங்க, அது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை கிவ் அப் பண்ண தேவையில்லை. கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நீங்க வந்து அதுல இது வந்து வெஸ்டர்ன் இதுல வந்து எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நமக்கு
ஓரளவு நம்ம தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு அளவுல நம்ம எதை நினைச்சு நம்ம வந்து அந்த மிரள்றோமோ இல்லாத ஒண்ணு இது பண்றோமோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆக ஆக அதுல வந்து நம்மளுக்கான சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாயிடுது. ஸோ நீங்க அதை தான் நீங்க பண்றீங்க. ஸோ அது நம்ம அதை மீறி போராடினாலும் சரி, போராடி வெளியே வந்தாலும் சரி, வெளியே வராம ஒர்ஸ் ஆனாலும் சரி, எனி திங் இட் டசன்ட் மேட்டர். நம்மளுக்கு வந்து ரிசல்ட் முக்கியம் இல்லை. நீங்க அந்த ப்ராசஸ்ல மட்டும் இருங்க. நீங்க எவ்ரிடே அந்த 2 பிளாக் நடக்கிறீங்களா, 3 பிளாக் நடக்கிறீங்களா, அந்த இதுல மட்டும் உங்க அட்டென்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே இன்னொன்னு, ஏன் வந்தது, இது எப்படி வந்தது, நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் காரணம் இல்லாம நம்ம ஏதாவது பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரத்தனம் அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து அது நம்மளுக்கே தெரியாம அன்கான்ஷியஸா எதுலேருந்து வருது, ஏன் வருது, எங்க இருந்து வருது, எப்படி வருது, யார் மூலியமா வருது, இப்படிதான் ரேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். பட் நம்ம பகவத் பாதையில வந்து நம்ம அதனுடைய ஆதி மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நீங்க சரி கம்ப்ளீட்டா உங்க அட்டென்ஷனை அங்க டிராப் பண்ணிடுங்க. எப்படி வருது, ஏன் வருது, எதுக்கு வருது, எனக்கு ஏன் வருது, இப்ப ஏன் வருது, முந்தானித்து வரல இன்னைக்கே வருது, அந்த மாதிரி எல்லா தரப்பா உள்ளதையும் விட்டுட்டு உங்களுடைய இதுல மட்டும் இருங்க. ஆனா இந்த இது வந்து ஒரு உபாதை தான். பட் நம்மளுக்கு ஹீல் பண்றதுக்காக, சரி பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம், ஒரு கழிவு வெளியேற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கும் போது நம்ம அதோட ஒரு சரி ஃப்ரெண்ட்லி ஆயிடுறோம். நம்ம அது இருக்கிறதுக்கு ஒரு கெஸ்ட் மாதிரி அலோவ் பண்ணிடுறோம். அப்ப அதனால நம்ம கூட தங்கி இருக்காது. அப்படி தங்கி இல்லாம அது போகுதுங்கிறத நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது உறுதியாயிடும். சரி. நான் அது வந்தாலும் வந்துட்டு போது, இருந்தாலும் இருந்துட்டு போது, நம்ம வேலை ரொட்டேஷனா பாக்குறத பாத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏன்னா நீங்க நம்ம சொன்னீங்க வேலையை மேடம், மலை பாக்குறோம், ஏறும்போது 200 அதான் பார்க்க முடியாம முடக்கி போட்டாலும் ஆமா அன்னைக்கு முடக்கி போட்டுருச்சு அவ்வளவுதான். ஆனா அடுத்த நாள் நம்ம எந்திரிச்சு திருப்பி ஒரு குழந்தைங்க என்ன பண்ணோம், நம்ம நேத்து எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ண குழந்தை ஒரு நாள்ல நடக்கும். ஆனா அடுத்த நாள் அது பாட்டுக்கு திருப்பி 1000 வாட்டி ட்ரை பண்ணி எந்திரிச்சு உட்காரும், எந்திரிக்கும், கீழே விழுகும், எந்திரிச்சு நடக்கும் இல்லையா. அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம உள்ள வந்து வர்றதெல்லாம் வந்து கவுண்ட் வச்சுக்க தேவையில்லை. ஒரு நாள் முடிஞ்சது, ஒரு நாள் முடியல அப்படிங்கிற தேவையில்லை. இப்போ இதுல என்ன முக்கியம்னா, நம்ம அதுல உள்ள கை வைக்காம இருக்கும் பொழுது அது அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அது அது தன்னைத்தானே சரி பண்ணிக்குதுதான் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாலே அதுதான் வந்து நம்ம வந்து புரிதல் வந்து உறுதியாகிறதுங்கிறது. இப்போ அந்த ஒரு வாட்டி அப்ப அப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் வரக்கூடாதுங்கிறது கிடையாது. அது வேற ஒரு சரி புது இமோஷன், புது ஒரு ஒரு விஷயம், புது வேற வேற அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்குது. அப்படிதான். ஸோ சரி ஒரு மொமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட அது ஓகே தான். சரிங்க சரிங்க. இன்னொரு மொமெண்ட்ல பார்க்க முடியாட்டினாலும் அது ஓகே தான். ஓகே மேடம். எக்ஸலண்ட் ஏமா. இட் இஸ் ஓகே. ஒன் மோர் பியூட்டிஃபுல் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் யூ. இதுவும் தனியாக வீடியோ பண்ணி எடுத்து போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இட் பி அ பியூட்டிஃபுல் திங் இன் அவர் தர்ஷன் குரூப். ஓகே. இப்போ டைம் கொஞ்சமாக இருக்கு, பரவாயில்ல. மெயின் டைட்டிலுக்கு ஐயாவுடைய அனுபவம், அப்புறம் அதாவது புரிதல், அப்புறம் கன்ஃபர்மேஷன். உங்களுடைய அனுபவம் ஹேமா, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எனக்கு அந்த டைட்டில் நான் லேட்டா தான் வந்தேன், சாரி. ஸோ பரவாயில்ல, டைட்டில் வந்து டைட்டில் இதுதான். அதாவது என்ன, புரிதல், அதாவது புரிதல், அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து ஐயாவின் அனுபவம். தேர் ஆர் 3 செக்மெண்ட்ஸ். இதுக்கு என்ன பண்ணிட்டோம்னா ஐயாவின் அனுபவத்தை முதல்ல விட்டோம். ஏன்னா ஐயாவின் அனுபவம் எடுத்தோம்னா ஒரே லைனில் முடிஞ்சிடும். என்ன புரிஞ்சுதுங்களா? ஐயாவோட அனுபவமா? அதாவது டைட்டில்னா ஐயா வாழ்க்கையில் புரிதலுக்கு பின் நடந்த அனுபவம். ஓகே, ஐயாவுக்கு நடந்த அனுபவம். ஐயாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து புரிதல் நடந்தது. அதாவது ஆ அந்த ஓகே, அப்போ வந்து என்ன அனுபவம் நடந்தது அப்படின்ட்டு. இப்போ நார்மலாக என்ன ஸ்டேஜ் ஐயா சொல்லி கொடுக்குறாருன்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தென் யூ டூ செல்ஃப் என்கொயரி,
தென் கன்ஃபர்மேஷன். இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் செல்ஃப் என்கொயரி ப்ராசஸ் நடக்கும் பொழுது பீப்புள் கெட் வேரியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ம் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி. இப்போ வந்து ம் ம் கணபதி வந்து ஹீ இஸ் பாசிங் த்ரூ ட்ராமா. ம் 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 ஓகே, பிஃபோர் கன்ஃபர்மேஷன். இப்போ அதை பற்றி வந்து யூ கேவ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் as to how to face it. ஓகே Correct, correct. ஓகே யா So my question is, என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் you would have passed through various questions, self-inquiry, and then you would have come to say confirmation. In between உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் இருந்ததா? ஷூரா ஷார்ட்டாக சொல்லணும்னா ம், இப்போ ஐயா புரிதல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அந்த மனசு வந்து ஒரு ஒரு மொமெண்ட்ல ஒரு முடியலன்னு வரும்பொழுது அது 2 டைமுமே வந்து ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் அதை பார்த்தேன். அதாவது அதுவா ஒரு இயக்கம் இருக்குங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுது. அரௌண்ட் ஒரு 12th கிரேட் அந்த மாதிரி படிக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் அப்போ. ஸோ ஒரு ரொம்ப ஒரு ட்ராமால வந்து நம்ம இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிராயுதபாணியா அந்த நிர்கதியான அந்த ம், இயலாமை ம். கையாலாகத்தனம் அந்த அந்த மொமெண்ட் வந்து வந்தது. அதுக்கப்புறம் அதுவா ஒரு இயக்கம் இருக்குங்கிறத பார்த்தாச்சு. எப்போ ஆனா அது எப்போ பிஃபோர் அது ஒரு பிஃபோர் 12th ஒரு 12th கிரேட்ல ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் ஒர்க் ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி ஒரு இது நம்ம ஐயா இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அது தெரியுது, அது பார்த்தாச்சு. ஆனா அதுக்கு லேபிள் தெரியல, அது என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பயங்கர ஒரு லைஃபே ஏதோ ஒரு கிஃப்டடா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த மாதிரி தான் இருந்ததே ஒழிஞ்சு அது என்னங்கிறது புரியல. ஆனா ஐயா எல்லா பாதையிலயும் போய் அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் வந்து ரொம்ப தீவிரமா இருந்தது ம், அதுக்கப்புறம். ம், ஸோ ம். அது அப்ப ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே தெரியல, எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு, கிளம்புன இடத்துக்கே திரும்பி திரும்பி வந்து வந்து நிக்கிறமே, இன்னும் ஒர்ஸா இருக்குமே அப்படின்னு ஒரு நொந்து நூடுல்ஸா இருக்கும்போது எதுவுமே வேணான்னு தூக்கி போட்ட ஒரு நேரத்துல தான் திண்டுக்கல்ல வந்து ஜெயகோபாலன் ஐயா வந்து இந்த ஐயாவோட புக்கு கொடுக்குறாங்க நான் இந்தியா சரி வந்திருந்தப்போ. சரி ஸோ சரி. அப்போ அந்த புக்ல வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த அது கூட நான் அப்போ வந்து அவர் சொல்றேன், இல்ல இல்ல இவங்க உயிரோட இருக்காங்களா இந்த குரு முதல்ல அப்படின்னு. இல்ல இல்ல இருக்காங்கம்மா, நீ என்ன கேள்வினாலும் கேட்கலாம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அவங்க மெட்டீரியல் லைஃப் வேர்ல்ட்லி லைஃப்லயும் இருக்காங்களா, இல்ல இவங்க சன்னியாசியானா, இல்ல அவர் லாயர், அவர் ம், வந்து மேரிடு. ஸோ ம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது எனக்கு ஓகே அவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது கேள்வினா கேட்கலாம், அவங்க அக்கௌண்டபிள். இன்னொன்று வந்து அவங்க நம்ம லைஃப்பை கோ த்ரூ, அதாவது நார்மல் லைஃப்பை கோ த்ரூ பண்ண ஒரு 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 லீடர் அப்படிங்கும்போது, ஒரு டீச்சர் அப்படிங்கும்போது அப்பதான் என்னால் ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா சன்னியாசியா இருந்தால் அவங்களுக்கு நம்ம கஷ்டமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் எடுத்துட்டு நான் புக் எடுத்துட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஓப்பன் அப் ஆனது அல்லது முடிஞ்சது வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்கிங். அப்போ ஃப்ளைட்ல வரும்போது நான் புக் ரீட் பண்ணும்போது அதுல வந்து ஒரு அவ்வளோ எளிமையா, அவ்வளோ சிம்பிளா, அவ்வளோ சின்ன புக்கு, டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் புக்கு தான் அது. அன்பிலீவபிளா இருந்தது. ஸோ இப்படி கூட ஒரு சிம்பிளா ஒரு உண்மையை சொல்ல முடியுமா? எப்பயுமே சொல்லுவாங்க உண்மை வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் அதுதான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதுல வந்து ஒரு வாக்கியம் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே பாடிலி எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லா ம், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுமே ம், பாடியில எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லும்போது ம், ம். அப்பவே ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்கிறது புரியவும் செஞ்சிருச்சு, கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதுக்கு எவிடன்ஸ் கேதர் பண்ணியிருக்கோம், நிறைய என்னென்னவோ வச்சிருக்கோம், ஒன்றும் ப்ராக்டிக்கலா யூஸ் ஆகல. அப்போ அது எதுவுமே ஒன்றும் இல்லை அப்படிங்கும் பொழுது அது ஒரு பெரிய ரிலீஃபா ஒரு இவ்வளவுதான் உண்மை, இதுதான் நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ இவ்வளவுதான் உண்மை அப்படிங்கும்போது ம், அது கம்ப்ளீட்டா இதுவாயிடுச்சு. பட் எனக்கு வந்து எங்க ட்ரபிள் இருந்தது அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. ஆனா வந்து அந்த அகம்புறம் அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன், ஏன்னா முதல்ல தெரியுது ஏதோ ஒரு இயக்கம் தானா இயங்குற இயக்கம் தெரியுது. அப்போ எதையுமே பண்றது வந்து ஒரு ரொம்ப பெருசா ஒரு இதுவா பண்றது கிடையாது. அதாவது என்ன பண்றோமோ அது ஒழுங்கா பண்ணுவோம்.
ஆனா நமக்குன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. இந்த ஈகோ நிறைய குழப்பி இருந்தது. அந்த நம்மள புரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிறது, நம்ம என்ன செய்யணும், செய்ய தேவையில்ல அப்படிங்கிறது வந்து ஒரு எனிவே ஒண்ணும் இல்லன்னா எதுக்கு செய்யணும்? அப்படின்னு ஒரு அந்த சும்மா இருக்கிறது தான் வந்து வெளியிலயும் நிறைய அந்த தாக்கம் இருந்தது. ஆனா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் ஒரு இது இல்லாம. அந்த இன்னொன்னு என்னன்னா, நம்ம உள்ளுக்குள்ள ஒரு எண்ணத்த வச்சுக்கிட்டு, ஒருத்தவங்கள பத்தி ஒண்ணு தோன்றத வச்சுக்கிட்டு, வெளியில வந்து நம்ம வந்து அப்படியே சொல்லணுங்கிற மாதிரி நான் நெனைப்பேன். அப்படி இல்லன்னா நம்ம வந்து பொய்யின்னு நெனைப்பேன். பட் அப்படி இருக்கிறது தான் தப்பு. உள்ள என்ன வேணாலும் நம்மளுக்கு தோணலாம். வெளியில நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு நல்லா அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதெல்லாம் வந்து வித்தியாசமா இருந்தது. அப்புறம் தான் அகம்புறம் கான்செப்ட்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டா அந்த ஏரியால தான் வந்து நெறைய ரீடிஃபைன் ஆச்சு. அண்ட் எல்லாமே வந்து புறத்துக்குமே ஐயாவினுடைய அந்த ஒரு ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க எப்படி பதில் சொல்றாங்க, எங்க வந்து நம்மள மீட் பண்றாங்க, அதை எவ்வளோ சிம்பிளா சொல்றாங்க, ஆம், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அவங்க மற்றவங்களெல்லாம் எப்படி அலோவ் பண்றாங்க, எல்லா விஷயமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாமே லைஃப் ஹேண்டில் பண்றதுலேருந்து எல்லாமே அவர் அவர் வந்து ஹீஸ் த பெஸ்ட் டீச்சர் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ அதுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு தொடர் புறப்பிரச்சனையில வந்து இன்வால்வ் ஆகியிருந்தேன் நான். அதனால வந்து அது கொஞ்சம் இதுவாகவே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள்ல தான் வந்து ஐயா வந்து இந்த டோட்டல் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட் அந்த கான்செப்ட்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது ஒவ்வொன்றா அது இன்டகிரேட் ஆகும் பொழுது சரி ஓகே இவ்வளோதான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு இதுக்கு தாண்டி வேற எதுவும் இது பண்றதுக்கு இல்லைன்னு தெரிஞ்சது. ஆனா செயல் வந்து முடக்கமாவே இருந்தது. உண்மையிலே வந்து பிரச்சனையா தான் இருந்தது. எனக்கு அதுலயும் தெளிவு வந்தாதான் நான் இதை ஒத்துக்குவேன்னு ஒரு பிடிவாதத்துல இருந்தேன். அப்புறம் ஏன்னா எனக்கு எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி தேவைப்பட்டது. அது என்னால முடியல. ஆஹ் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் புரிய புரிய தான் வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆகி என்னென்ன சொல்லணும் அது எல்லாமே வந்து எனக்கான தேடலுடைய வெளிப்பாடு தான். ஸோ அப்படிதான் வந்து ஐயானுடைய புரிதல் வந்து எனி டைம் நம்மளுக்கு வந்து ஒரு growthக்கு ஸ்கோப் இருக்கு புறத்துல. நமக்கு எல்லாமே வந்து அப்படி தெரிஞ்சிருக்கணும்னு இது கிடையாது. நம்ம வந்து அகத்துல வந்து எதுவுமே வந்து நம்ம ரிஃபைன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றதும், பட் ரிஃபைன் பண்ண தேவையில்லைன்னு விடும்போது அதுவே தானா அழகா ரிஃபைன் ஆகுறதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இஃப் அட் ஆல் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன்ஸ், ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா சைக்கலாஜிக்கலா வந்து இது ஒண்ணுதான். எ- ஐயா ஐயா வந்து ஐயா வந்து அந்த உண்மையை வந்து புதுசா கண்டுபிடிக்கல, டிஸ்கவர் பண்றாங்க. ஆனா அத சொல்லி கொடுத்த விதம், அத வந்து எதெல்லாம் தேவையில்லைன்னு அவாய்ட் பண்ணிட்டு எதெல்லாம் முக்கியம்னு வச்சு சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்த விதத்துல வந்து ஹீஸ் சச் அ கிரேட் ஜீனியஸ் அண்ட் இன்வென்டர். ஸோ அதுதான் வந்து இட் இஸ் அ வெரி பிக் டிஸ்டிங்ஷன். ஸோ அதனால எல்லாருக்கும் எளிமையா புரியுது. நம்மளால வந்து அந்த அகம் பிரம்மாஸ்மி அது இது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அப்படியே அசியூம் பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு ஹைல. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. பட் இவ்வளோ சிம்பிளிஃபைடா அதை ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி, பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஆல்சோ. ஸோ ஒரு டெக்னிக்கலாவும் அப்ரோச் பண்றாங்க, இமோஷ்னலாவும் அழகா வந்து அது ஓப்பன் அப் ஆகுது, எல்லாமே இன்டகிரேட் ஆகுது. அது வந்து இட்ஸ் அன் அமேசிங் கிஃப்ட். நம்ம ஐயா காலத்துல வாழ்றது நம்ம எல்லாரோட ஒரு கிஃப்ட். அண்ட் யா வெரி கிரேட்ஃபுல். ஃபைன். ஸோ எனிவே டைம் ஆகிட்டு இருக்கு. தென் ஐ வில் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இட் பி வெரி ஷார்ட். ஏன்னா ஐயாவுடைய புக்கு ஒரு புக்கு வாங்கினேன், ஓவர் நைட் படித்து முடித்தேன். பெங்களூருக்கு வந்தால் எல்லா புக்கும் சிடிஸு எல்லாம் ஆர்டர் பண்ணேன்.
எல்லாம் படித்தேன். ஆல்மோஸ்ட் ஆல் த பேஜஸ் அண்டர்லைன் ஆகிருக்கும். ஏன்னா அப்புறம் வெப்சைட் இருந்தது. வெப்சைட்டு வந்து நிறைய ஃபைல்ஸ் இருந்தது. ஐ திங்க் இட் டுக் சம் 2 days or 3 days டு டவுன்லோட் ஆல் த ஃபைல்ஸ் டு மை லேப்டாப். என்ன ஃபைல் இருந்ததோ அவ்வளையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து அதிலிருந்து வாட்ஸ்அப்பில் எடிட் பண்ணி போட ஆரம்பித்தேன். ஸோ அப்போ என்னாச்சு, நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன். ஒரு ஃபைல் போடணும்னா ஒரு 5 தடவை கேட்கணும். முதல்ல இருந்து வேறு எதை போடணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே கட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஒரு நான் ஹோம்ஒர்க் மாதிரியா ரிப்பீட்டட்லி கேட்டு 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 இந்த கீவேர்டு இருக்கு பாருங்க, அந்த பிரவாகம், அது புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அந்த பிரவாகம்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு. தட் டுக் சம் டைம். அது புரிஞ்ச உடனே டோட்டலாகவே அவர் சொல்லிட்டார். ஐ மீன் வி அண்டர்ஸ்டுட் என்டையர் திங். இதுதான் அவருக்கு நடந்திருக்கு. இது நடந்தான்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு. அப்புறம் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போட்டு பார்த்தா அது அவருக்கு நடந்துருச்சு. நடந்ததை வந்து இவர் ஈக்குவேஷன் போட்டு மெல்ல இது படி அப்பா, மெல்ல மெல்ல படி மாதிரி இறங்கி வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தெளிவாக புரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு நாளைக்கு ஒன் ஃபைன் டே மாசி மகம் அன்று அந்த பிரவாகம் அவருக்கு இயற்கையிலே நடந்துருச்சு. அவர் அதுக்கு முன்னாடி நடந்த பயிற்சிகள் அது இது நிறைய நடந்திருக்கு. அதற்கு உண்டான பாடிலி எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய அவர் அனுபவிச்சிருக்கார். அதனால் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு எந்த விதமான பாடி எக்ஸ்பீரியன்சஸ் அவருக்கு தேவையில்லை. என்னவோ நடந்திருக்கலாம், ஆனால் அவளும் வெளியே ஷேர் பண்ணுறதில்ல. என்ன நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஸோ அந்த அந்த மாசி மகம் வந்து அந்த இந்த ஃப்ளோ, ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் அப்புறம் 6 months அவர் கவனித்து பார்த்துட்டு இதை எப்படி கன்வெர்ட் பண்ணி சொன்னால், அது ஆரம்பத்துலலாம் 2 லைன் தான் சொல்லியிருக்காரு. ஜீவமணி அப்புறம் இவங்களுக்கெல்லாம் முதல்ல போனவங்களுக்கெல்லாம் 2 மணி 2 லைன் 3 லைனில் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் இவங்க எப்படி என்ன 2 லைன்னா எப்படி புரியும் அப்படின்னோடனே தென் கன்வெர்ட் பண்ணி இப்போது வந்து அவருடைய கோர்ஸ் வந்து 12 மாடியூல்ஸில் வந்து நிற்கிது. திஸ் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங். ஸோ இந்த சுருக்கமாக பார்த்தான்னா ஐயா, அதாவது நம்ம டைட்டில் வந்து அதாவது ஐயாவுடைய வாழ்க்கையில் வந்து ஐயா வாழ்க்கையில் புரிதலுக்கு பின் நடந்த அனுபவம் அப்படின்னு பார்த்தா அனுபவம் ஒரு பெருசாக ஒன்றும் அனுபவம் கிடையாது. ஏன்னா அவருக்கு நடந்த அனுபவம் எல்லாம் அந்த மாசி மகத்துக்கு முன்னாடி 40 வருஷம் அவருக்கு பண்ண தியானம், அது இது என்ன பண்ணாரோ அவ்வளவும் ஹாஸ்பிட்டலில் போகிற வரைக்கும் அவருக்கு அவ்வளோ தூரம் அவருக்கு உடம்புக்கு வர்ற வரைக்கும் அவருக்கு அனுபவங்கள் உடம்புக்கு பாடாப்படுத்திருக்கு. எல்லாம் வந்திருக்கு அவருக்கு. டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. அந்த மாசி மகத்தில் அந்த ஃப்ளோட்டு இயற்கை ஃப்ளோ பிரவாகம் வந்த பிறகு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் நடக்குது அப்படின்னு. இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இதை தான் நமக்கு வந்து அகம் புறம்னு பிரித்து இது எப்படி சொன்னால் இவங்களுக்கு புரியும் அப்படின்னு அகம் புறம்னு போட்டு அழகாக சொல்லியிருக்காரு. அப்புறம் போக 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 புத்திக்கு வேலை இல்லை, அப்புறம் எங்கெங்கே என்ன சொல்லணுமோ அப்படியே பிரித்து ஏற்றி சொல்லிட்டாரு. அதுல என்ன இப்போ இந்த
அதாவது அந்த தானா இயங்குற இயக்கம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கூட அது அவ்வளவுதான், அதுதான், அத அத அதை என்னன்னு புரிஞ்சுக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்ல. ஐயா சொல்லி இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது, அதாவது விடுதலை மட்டும் இல்ல, ஒரு ஒரு அறிவே அப்புறம் தான் வந்து வேலை செய்யவே ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. சோ அதாவது இல்லாட்டி நம்ம இல்லை எதுக்காக அது இல்லாட்டி இல்லாட்டி வித்தவுட் தட் நாலேஜ் நம்ம நெக்ஸ்ட் ஜென்மாவுக்கு போயிருப்போம்ல. அதான் அதான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்து நம்ம அதை டேஸ்ட் பண்ணியிருந்தா கூட அதையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே தான் நம்ம பார்த்துட்டு அது ஒரு 2 வருஷம் அந்த ஹை இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி எல்லாமே பிரச்சனையா மாறி அந்த மாதிரி தான் ஆகுதே ஒழிஞ்சு அதை அதாவது அன்கான்சியஸா இதுதான் இயக்கம், அதை நம்ம கான்சியஸா புரிஞ்சுக்கணும். அந்த இப்ப எனக்கு வந்து அந்த இந்த கன்ஃபர்மேஷன் தான் இட் பிளேட் அ பிக்கஸ்ட் ரோல். அது என்னங்கிறது கூட ஓரளவு குத்து மதிப்பா என்னன்றது தெரிஞ்சாலும் இட் வாஸ் யூஸ்லெஸ் until you confirm it. ஏன்னா இல்லைன்னா நம்ம திருப்பி திருப்பி சுத்திட்டே தான் இருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சில சமயத்துல நம்மளே எதிர்பார்க்காம அந்த ஒரு இடத்துக்கு வருவோம். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும், அதை கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும், கான்சியஸா இதுதான் வேலை செய்யுது, இப்படிதான் அப்படிங்கிறத நம்ம இது தெளிவுபடுத்திக்கிற வரைக்கும் அது வந்து ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே இல்லாததுக்கு சமாதம். அது அது இட் வாஸ் நத்திங். ஏன்னா அதனால இன்னும் மேற்கொண்டு நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தது. ஸோ அது அது 2 பார்ட், அந்த புரிதல் அண்ட் கன்ஃபர்மேஷன், போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஆமாம். இல்லை அவரே பயங்கரமான ஒரு என்ன திங்கர். ஒரு 10-15 ஸ்டெப்புக்கு அவரால் திங்க் பண்ண முடியுது. அப்சல்யூட்லி. அதுதான் ஒரு பியூட்டி அவர். நீங்க வந்து இல்ல அவங்க வேகமா திங்க் பண்றது கூட வருது. ஆனா அந்த அதாவது நிதானமாவும் அத வந்து இது பண்றது, அவர் அந்த லேயர் வந்து டெப்த்துக்கும் போறாங்க, அட் த சேம் டைம் அந்த நிதானமும் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இட் இஸ் அன் அமேசிங் காம்பினேஷன். நம்ம மனசு இனிமே வேகமா ஓடிட்டே தான் இருக்கு. ஆனா அத அங்கங்க அந்த நிதானத்தோடையும் அதை அழகா எடுத்து ஐ மீன் இத தனியாவே வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணலாம் ஐயாவோட ஒர்க். தட்ஸ் வாட் ஐம் டூயிங் எனிவே. பட் இட்ஸ் சச் அ ஜீனியஸ் ஒர்க். ஆமா, இப்போ ஒரு வீடியோஸ் போடுறேன் இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்களுடைய கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது எப்படி அவங்கள வந்து அவர் பக்கம் டைவர்ட் பண்ணி கூட்டி வர்றாருன்னு பார்க்கும்போதே அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. wonderful thing. Actually, that is, I spend my time on that. Of course, it is enjoyable. That is different. Okay. Anyway, today it is, we have crossed our time limit. I enjoyed today's discussion, particularly Hema's contribution, especially on Ganapati. Ganapati, நீங்கள் வந்து இந்த ஏமா வீடியோ வந்து கான்ட்ரிபியூஷனை நல்லா கேளுங்க. உங்களுக்காகவே அவங்க ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண டிஷ் மாதிரி அருமையாக சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இதை சொல்லலை, என்ன உங்களுக்கு அவங்க சொன்னது ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்குது. என்ன நீங்கள் அவங்க சொன்னதை கேளுங்க. நான் அதை தனியாகவும் எடுத்து வீடியோ பண்ணி எடுத்து போடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த பண்ண சொன்னது, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அவங்க அவர் ஆல்ரெடி அதான் பண்றாங்க, நீங்க பண்றது கரெக்ட் தான் அப்படிங்கறத தான் நாங்க சொல்றோம். ஓகே மேடம், கண்டிப்பா மேடம். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா நான் துணிஞ்சு டெய்லி அந்த ஒர்க் பாக்குறேன் சார். பார்த்துட்டு அதில் உள்ள ட்ரபிளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் சார். வாங்க வாங்க வாங்க, ஜெயிச்சிருவீங்க நீங்க. வாங்க ஐயாட்ட வந்துட்டீங்களே, ஜெயிச்சிருவீங்க. என்ன கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே, ப்ரோக்ராம் வந்திருந்த அனைத்து ஞானிகளுக்கும், ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இத்துடன் முடித்துக்கொள்வோம். எண்ட்.